ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 11th பிசிக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டாப் 15 கோல்டன் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இது தமிழ் மீடியமுக்கும் இங்கிலீஷ் மீடியம் பிசிக்ஸ் சொல்லுவோம், தமிழ் மீடியத்துக்கு வந்து இயற்பியல் சொல்லுவோம். தமிழ்லயும் இங்கிலீஷ்ல ரெண்டுலயுமே வந்து நம்ம கொஸ்டின் சொல்ல போறேன். ஸோ இது ஹோட்டல் எக்ஸாம் 2024க்கு. ஸோ 5 மார்க்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். 25க்கு 25 மார்க்ஸ் கன்ஃபார்ம் கொஸ்டின்ஸ். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ங்கிறனால சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டும் 5 யூனிட்ஸ் மட்டும், சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6th யூனிட்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு 30% 6th யூனிட்ல வந்து எடுத்திருப்பாங்க. நீங்க 5 யூனிட்ஸ்ல இருக்கக்கூடிய டாப் 15 5 மார்க்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே ஃபுல் மார்க்ஸ் நீங்க எடுத்துடலாம். சரி, என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூனிட் 1 அலகு 1க்கு வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரைட் எ நோட் ஆன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர், அது கூடவே சேர்த்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட். அதிகமா இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தடும் ரேடார் மெத்தட் தான் கேட்பாங்க. தமிழ்ல திருகு அளவி மற்றும் வெர்னியர் அளவி, அப்புறம் அது கூடவே முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை. ஓகேவா? சோ இதுல முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை அதிகமா கேட்கறாங்க. ரெண்டாவது கேள்வி, செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் the various types of errors. ரொம்ப முக்கியம். தமிழ்ல வந்து பிழைகளின் வகைகளை விவரி அல்லது விளக்குக. தேர்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா state the principle of homogeneity. Then next what are its uses. Then next and example. அதாவது ஒரு படித்தான நெறிமுறை என்றால் என்ன, அப்புறம் பயன்கள், திருப்பி அதனுடைய எடுத்துக்காட்டு. சோ இப்படி இந்த 3 கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டுக்கு வரோம். அதுல கொஸ்டின் நம்பர் 4 நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் அல்லது ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார் அடிஷன் சொல்லுவோம். தமிழ்ல வந்து வெக்டர் கூடுதலின் முக்கோண விதியை கூறி நிரூபி. அடுத்து வந்து 5th கொஸ்டின், derive kinematic equations of motion for constant acceleration. தமிழ்ல வந்து மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகளை கூறு. சரியா? 6th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆங்குலார் ப்ரொஜெக்ஷன், அதாவது வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்றது. சரியா? சோ தமிழ்ல வந்து குறிப்பிட்ட கோணத்தில் கிடைத்தல திசையில் எரிபொருளினுடைய இயக்கம். சோ இது புக் பேக் கொஸ்டின். ஓகேவா? சோ பாத்துக்கோங்க. அப்படி வந்து 4, 5, 6 மொத்தம் 3 கொஸ்டின் வந்து செகண்ட் யூனிட்ல இருந்து. தேர்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 7 நம்ம எடுத்துக்கிறோம். ப்ரூவ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அதே மாதிரி எடுத்து வந்து ரீகாயில் வெலாசிட்டி அதோடைய எக்ஸ்பிரஷனும் கேட்கறாங்க. தமிழ்ல வந்து நேர்கோட்டு உந்த மாறா விதியை கூறி நிரூபி. துப்பாக்கியின் பின்னியக்கு திசையில வந்து அந்த துப்பாக்கியினுடைய திசை வேகத்துக்கான சமன்பாடு வந்து கேட்கறாங்க. சோ இது வந்து தேர்ட் யூனிட்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வரும். அப்புறம் 8th கொஸ்டின் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி ஆரிஜின் ஆஃப் ஃபிரிக்ஷன், ஷோ தட் இன் an inclined plane angle of friction is equal to angle of repose. தமிழ்ல வந்து உராய்வு எவ்வாறு தோன்றுகிறது, சாய்தளம் ஒன்றில் உராய்வு கோணம் சறுக்கு கோணத்திற்கு சமம் என நிரூபி. சோ நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், நீட் ஃபார் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், அதாவது வெளி விளிம்பு உயர்த்தப்பட்ட சாலையினுடைய தேவை இல்லையா. சோ இப்படி இதுல வந்து பாத்தீங்கன்னா 7, 8, 9 மொத்தம் 3 கொஸ்டின் வந்து யூனிட் 3ல இருந்து. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 10 வரும் யூனிட் 4க்கு. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபிள் அண்ட் 3 எக்ஸாம்பிள்ஸ். வேலை ஆற்றல் தத்துவத்தை கூறி நிரூபி, ஏதேனும் 3 உதாரணங்கள் தருக, எடுத்துக்காட்டு. கொஸ்டின் நம்பர் 11 வந்து பாத்தீங்கன்னா obtain the expression for elastic collision in one dimension and discuss its special cases. தமிழ்ல வந்து ஒரு பரிமாண மீட்சி மோதலை விளக்கு, சிறப்பு நேர்வுகளை தருக. சோ இந்த ரெண்டுமே 10 and 11 வந்து யூனிட் 4ல இருந்து வரக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 12 வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட். தமிழ்ல வந்து சைக்கிள் ஓட்டுபவர் சாய்வதற்கான காரணம். சோ அந்த தீட்டா கண்டுபிடிக்கணும். பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட்னா ஷார்ட்டா உங்களுக்கு தெரியும். இது யூனிட் 5ல வரக்கூடியது. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 13 பாத்தீங்கன்னா moment of inertia of rod. ஓகே, யூனிஃபார்ம் ராட் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல வந்து தண்டு ஒன்றின் நிலைம திருப்பு திறனுக்கான கோவை இல்லையா, சீரான நிறைய அடர்த்தி கொண்ட தண்டு ஒன்றின்
நிலைம திருப்புத்திறனுக்கான கோவை. எல்லா டாபிக்குமே தமிழ் மீடியமும் சரி இங்கிலீஷ் மீடியம் சரி தனியா டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 14 பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. இது தண்டு, ஐ மீன் ராடு, இன்னொன்னு ரிங், வளையம். என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ரிங். தமிழ்ல வந்து சீரான நிறை அடர்த்தி கொண்ட வட்ட வளையம் ஒன்றின் நிலைம திருப்புத்திறன். தென் கொஸ்டின் நம்பர் 15, rolling on inclined plane. Explain rolling on inclined plane. Obtain the expression for its acceleration. தமிழ்ல வந்து சாய்தளத்தில் உருளுதலை விவரி மற்றும் அவற்றினுடைய முடுக்கத்திற்கான சமன்பாடை கொணர்வி. இப்படி 15 கொஸ்டின்ஸ், 15 கொஸ்டின் தான். கொஞ்சம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ஒரு கொஸ்டினை சேர்த்து படிங்க. இதே யூனிட் 5ல 2 கொஸ்டினா இருக்கும். அந்த ரெண்டையுமே சேர்த்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் parallel axis theorem and perpendicular axis theorem. இதுல parallel axis theorem ரொம்ப முக்கியம். தமிழ்ல வந்து இணையச்சு தேற்றம் மற்றும் செங்குத்து அச்சு தேற்றத்தை கூறி நிரூபி. சோ இதுல இணையச்சு தேற்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன். இது வந்து அடிஷனலா ஒரு கொஸ்டின். சோ இவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும் 5 மார்க்ஸ் நம்ம ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ எல்லா டாபிக்ஸுமே நான் டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தமிழ் மீடியம் தனியா இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் தனியா இருக்கு. மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. All the best. Thank you.